அஸ்ஸலாமு எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானுமே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என் சேனலில் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் பட்டர் குக்கீஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை சொல்ல வார்த்தையே இல்லை. டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வீட்டில் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லியே ஆகணும். இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன். அவங்களும் என்கிட்ட வாங்கி எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க. யூஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கு அப்புறம் தான் நான் இந்த ஆயிலையே சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. 27 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த ஆயிலை செஞ்சுருக்கோம். இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. பயப்படாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணலும். இயற்கையான பொருட்கள் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கு. அதனால நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலும். நீங்களும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்கிட்ட கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணி ஆயிலை எடுத்துக்கொள்ள இயலும். ஒரு க்ளீனான பவுலில் 1/2 கப் மாதிரி பட்டர் சேர்த்துக்கோங்க. இது 150 கிராம் பட்டர். பட்டரை எப்பயுமே பேக் பண்ண எடுக்கும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து 2 ஹவருக்கு முதலே வெளியே வச்சுக்கோங்க. பட்டரை ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கட் பண்ணி பார்த்தா அது ஸ்மூத்தாகவே கட் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம செய்கிற ரெசிபி ஒரு பெர்ஃபெக்டான ரெசிபியாக வரும். பட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் விஸ்கு வச்சு கூட இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் நான் இதை பீட் பண்ணி எடுக்கிறேன். பட்டர கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். இது 165 கிராம். நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னால் சுகரை நல்லா கரையும் வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் சேர்க்கும்போது நம்ம 2 தரத்துக்கு சுகரை சேர்த்து பீட் பண்ணன்னு சொன்னால் எந்த கட்டிகளும் இல்லாமல் பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பவுடர் சுகரை நீங்கள் 2 தரத்துக்கு சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பீட் பண்ணி எடுத்த மிக்ஸில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்கும்போது நீங்கள் ஒன்றொண்டாக சேர்த்திங்கன்னு சொன்னால் பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிக்கும். ஒரு முட்டை சேர்த்து நான் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டை இந்த மிக்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டை நல்லா பீட் ஆகும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்த மிக்ஸில் 1 ஸ்பூன் மாதிரி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மாதிரி வெனிலா எசன்ஸ் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இந்த மிக்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
2½ கப் மாதிரி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து 260 கிராம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மாதிரி பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மிக்ஸில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெச்சுரலை வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டிகளும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த மிக்ஸில் வந்து நான் 2 ட்ராப் மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் இதில் வந்து எல்லோ கலர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து நீங்கள் சேர்த்து பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பெட்டரில் வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்திக்கிறதுனால நல்லா ஃபுட் கலர் வந்து பெட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகணும். நான் ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் எந்த நொசல் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அப்போ அவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். எப்பயுமே நொசல் வாங்கிக்கிட்டால நொசலுக்கு வந்து ஒவ்வொரு நேம் இருக்குது. அது தெரியாதவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ நான் கையில் வச்சிக்கிற நொசல் வந்து 1B 1Bன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம கடையெல்லாம் வந்து நம்ம 1Bன்னு சொன்னால் அந்த நொசல் வந்து எடுத்து கேளும். இது வந்து ஒரு பூ டிசைனில் தான் இருக்கும். இப்போ நான் கையில் வச்சிக்கிற நொசல் வந்து 4B. நான் அந்த 4Bயை வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த குக்கீஸ் வந்து செய்ய போகிறேன். அடுத்ததான் நான் கையில் வச்சிக்கிறது வந்து 2Dன்னு சொல்கிறேன். இது 2D. அதோட நேம் வந்து 2D 2Dன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற நொசல் வந்து 4Bயை வச்சு தான் நான் இன்றைக்கி பட்டர் குக்கீஸ் வந்து செய்ய போகிறேன். பைப்பிங் பேக்கில் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த நொசலை சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் வச்சு அதுக்கு மேலால் வந்து நீங்கள் இந்த பேட்டரை வந்து சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பேட்டரை வந்து இந்த பைப்பிங் பேக்கில் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் குக்கீஸை வந்து நீங்கள் ஒரு கேக் ட்ரேயில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் சேர்த்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பேப்பர் வந்து நம்மளோட கையிலே வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக இதை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு சுற்றி விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். வீடியோவில் பார்த்தாலே விளங்கும். அதே மாதிரி நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வேண்டிய டிசைனில் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்து கேளும். வீடியோவில் வந்து நான் 2 டிசைன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து இதை நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்து கேளும். 170 செல்சியத்தில் 10லேருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து என் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல. கட்டாயம் உங்களோட சப்ஸ்கிரைபையும் சப்போர்ட்டையும் தருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். என் சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியை வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஐடியாக்காக தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். என் வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, வீட்டில் இருந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்லேலுமா அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக தான் இந்த ரெசிப்பியை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கட்டாயம் இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி போகும். வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். இந்த ரெசிப்பியை வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு நான் பெக் பண்ணுற மாதிரி நீங்கள் பெக் பண்ணிங்கன்னு சொன்னால் 6 மாதம் வரைக்கும் இது வந்து பழுதடையாமல் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் ஆல்ரெடி போட்டிருந்த ப்ரௌனி வீடியோக்கு நிறைய வியூஸ் போயிருந்துட்டு நிறைய சப்போர்ட்டும் வந்துருந்துச்சு. இந்த இடத்துல வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதுலேயும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன் இந்த இடத்துல. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். கட்டாயம் உங்களோட சப்போர்ட்டையும் சப்ஸ்கிரைபையும் எனக்கு தருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இதில் வந்து நான் சில டிசைன் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கட் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டு வந்து சொல்ல தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி பொலித்தீன் பேக் எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வேண்டிய சைஸில் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைகளில் வந்து நம்ம இந்த பொலித்தீன் பேக் வாங்கிக்கிட்டால இது ஒவ்வொரு சைஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதே சைஸில் நீங்கள் வாங்கி எடுத்து கேளும். நான் வந்து ஒரு சீலர் மெஷின் வச்சு தான் இதை பெக் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மெஷின் டீட்டெயில்ஸ் என்ன சரி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இந்த சீலர் மெஷினில் வந்து நம்ம 3க்கு வச்சு இதை வந்து பெக் பண்ணோம்னு சொன்னால் பெக்கிங் வந்து சூப்பராக வரும். பொலித்தீன் பேக்கை நம்ம இந்த மெஷினில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் பெக்கிங் வந்து சூப்பராக அடிபடும். இந்த பொலித்தீன் பேக்கில் வந்து நம்ம பேக் பண்ணி வச்சிக்கிற குக்கீஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துப்போம். வீடியோவில் பார்த்தாலே விளங்கும் இந்த பட்டர் குக்கீஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. நம்ம கடைகளில் வந்து இந்த பட்டர் குக்கீஸ் வந்து இப்படி பேக்கில் தான் நம்ம வாங்கி எடுப்போம். நம்ம செஞ்சு வச்சிக்கிற குக்கீஸ் எல்லாமே இதே மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்குவோம். உண்மையிலே இந்த இடத்துல வந்து நான் ஒரு செல்ஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னு சொன்னால் வீட்டில் இருந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற பெண்களுக்காகத்தான். அவங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் துஆ செஞ்சுக்கிறேன். கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.